திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற சிஐஎஸ்எஃப் வீரர்களை அழைத்துச் செல்ல உத்தரவிட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியாக நீடிக்கவே தகுதி இல்லாதவர் என்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக சாடியுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வீடியோ ஒன்றை விடுத்துள்ளார். அதில் திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுள்ளது என்றும் இத்தகைய உறுதியான முயற்சியை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் புதியதாக ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதும், அந்த இடத்தில் தீபத்தை ஏற்றுவதற்கு பாதுகாப்பாக உயர்நீதிமன்ற காவல் பணியில் இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையை பயன்படுத்தவும் உத்தரவிட்டிருப்பதும் கண்டனத்திற்குரியது என்றும் பே. சண்முகம் கூறியுள்ளார். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக நீடிப்பதற்கே தகுதியற்றவர். இப்படி மக்கள் மத்தியிலே மோதலையும் மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய படைக்குமான மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் இத்தகைய உத்தரவை வெளியிட்டிருக்கிற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது தலைமை நீதிபதி அவர்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிக்கந்தர் தர்காவிற்கு அருகே கார்த்திகை தீபம் ஏற்றுவதன் மூலம் சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயலும் மதவாத சக்திகள் திருப்பரங்குன்றத்தில் வழிபாட்டு தலத்தை வன்முறை களமாக மாற்றத் துடிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மதவாத சக்திகள் அரசியல் ஆதாயம் அடைவதற்கு திருப்பரங்குன்றத்தில் சமூக அமைதியை கெடுக்க முயல்வதை அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் தீபம் ஏற்றும் ஆன்மீக நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற சம்பவம் தமிழ்நாட்டின் அமைதி, ஒற்றுமை மற்றும் சட்டம் ஒழுங்கு சூழலுக்கு சவால் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். ஆன்மீகத்தில் எப்போதும் அரசியல் கலக்கக்கூடாது என்றும் ஆன்மீகத்தை வைத்து கலவரம் செய்ய நினைப்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.